பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வடுவு நகை பிரச்சனைக்கு 2 வீட்டுக்குமே சண்டை வந்துடுது. சண்டை வந்தோடனே உண்மை எல்லாமே பாண்டியன் தெரிஞ்சிருது. நகை வந்து நம்ம வீட்டு கஸ்டடியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதிட்ட சொல்கிறாங்க. கோமதி, அவங்க வீட்டு நகை நம்ம வீட்டில் இருக்க தேவையில்லை, இவ்வளோ ஆன பிறகு அவங்க நகை ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, உடனே வா பேங்கில் எடுத்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கில் போய் எடுக்கிறாங்க. அவசர அவசரமாக கொடுக்கும்போது ராஜி அம்மா நகைக்கு பதிலாக இந்த தங்கமயிலோட நகையை கொடுத்துட்றாங்க. இப்படியா இருக்குது, அவங்களும் நகையை வாங்கி வச்சிடுறாங்க. வச்ச பின்னாடி வடுவிட்டு இந்த நகை இருந்தால் நல்லா இருக்காது, தம்பி நீனே பீரோவில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. குமார் நீ மாடியில் வை அப்படிங்கிறாங்க. குமார் மாடியில் வச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா மச்சான், இனிமேயாவது அக்கால எதுவும் பேசாதீ அப்படிங்கிறாங்க மாதிரி முத்துவேல்கிட்ட. நீங்கள் யாருமே எங்ககிட்ட பேசாதாங்க, எங்கள் 3 பேர்ட்டையுமே. நீங்கள் 3 பேருமே இந்த வீட்டுக்கு எதிராக தான் இருக்கீங்க. குமார் கல்யாணம் முடியுது வரைக்கும் தான் நாங்கள் 3 பேரும் உங்கள்கிட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் யாருமே நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் பேசாமல் தோட்டத்து வீட்டுக்கே போயிடுவோம். நீங்கள் வேணால் அங்கே இருங்க. இந்த ஏற்று வீட்டுக்காரன்ட்டு அசிங்கப்பட்டுட்டு ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்க முடியாது. நம்ம வீட்டு பொருளை பூரா தூக்கி கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கும்போது அது சரி வராது அப்படி இப்படிங்கிறார் முத்துவேல். உடனே மச்சான் என்ன மச்சான் பேசுகிறீங்க, எல்லா சொத்தையும் என்னத்தை கொடுத்துருக்கு, ராஜிக்கு தன்னோட நகையை கொடுக்கணும்னு அக்கா ஆசைப்பட்டு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, எந்த தாய் எந்த பிள்ளைக்கு நகை கொடுக்கல சொல்லுங்கள், ஊர்வலத்தில் நடக்கலையா அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, நல்லா தான் வாய் நீளுதுடி, ஊர்வலத்தில் கொடுப்பாங்க தான், ஓடி பண்ணவங்களுக்கும் நம்மளை அசிங்கப்படுத்தினவங்களுக்கும் பரம எதிரி வீட்டுக்குமா கொடுப்பாங்க, நல்லா கொடுப்பாங்க, நீ கூட இருக்கும்போது கொடுக்க தான் செய்வாங்க. டே குமார் நகை பத்திரம்டா அப்படிங்கிறாங்க. பத்திரமா தான் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சரியான கடுப்பில் உட்காந்துட்ருக்காரு. இப்படிலாம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இவ்வளோ கதை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிட்டு நேராக வெளில போகிறேன். மச்சான் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. துரட்ட நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தான் பண்ணுமோ அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாருமே வீட்டில் நடக்கிறத சொல்ல மாட்டேங்கிங்கடா, அப்புறம் நான் எங்கே போகிறத மட்டும் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க. அவர் பைக்கில் ஏறி போகிறாரு. இதை பார்த்தா கோமதி கேட்குறாங்க, உங்கள் மச்சான் யார் பைக்லையும் ஏறி போக மாட்டாரடா, இப்போ எங்கேயோ ஏறி போகிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, ஆள் மனுஷன் ரொம்பவே வந்துட்டார், நம்மளுக்கு தெரியாமல் எல்லாமே நடக்குது, நம்ம நான் அந்த வீட்டில் இருந்து என்ன செய்ய அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சாடா இதை சொல்லாமல் இருக்கோம், அவருக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எதுவும் கோவப்படுவார். ராஜிக்கு அவங்க அம்மா நகை கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கொடுக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது போக இவளையும் நான் வாங்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ராஜி எவ்வளோ சொல்லி தான் பார்த்துருக்கா, நீனும் சொல்லி தான் பார்த்தேன், என்ன பண்ண முடியும், இப்படி வந்து நிற்குது. சரி ரைட்டு, நம்ம அண்ணன் மாதிரி குணம் தான் தெரியுமே அப்படிங்கிறாங்க. மாறவே மாட்டாங்களாக்கா, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க அப்படியே இருப்போன்னு சொல்லி வர வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல், அதனால் ஒன்றும் செய்ய முடியாதுடா தம்பி, மச்சான் எங்கே போகிறான்னு போய் பாரு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து எல்லா பக்கமும் தேடி அலையாரு. அவரை கண்டுபிடிக்க முடியல. செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அக்கா எல்லா பக்கமும் தேடிட்டேன் மச்சானை பார்க்க முடியல, சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. டேய் செந்தில் உங்கள் அப்பாவை காங்கடா போய் என்னன்னு பாரு அப்படிங்கிறாங்க. செந்திலும் தேடி அலைகிறாங்க. அப்புறம் மீனா வேலைக்கு போய்ட்டு வந்துடுறாங்க. என்னத்த ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா கோவப்பட்டு வெளில போனார், காலையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்தியா, அதை நினச்சி போனார், அவர் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரலை, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்போ தேட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. செந்திலும் தேடி போயிருக்கான், பழனியும் தேடி போயிருக்கான், அவர் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு என்னன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்ப மனசு வந்து போன மனுஷன் ஒயின் ஷாப்பில் சரக்கு அடித்து அங்கேயே மட்டையாகிறாரு. பாண்டி இது வரைக்கும் சரக்கு அடித்ததே இல்லை. அவர் சரக்கு அடிக்கிறவங்க எல்லாரையுமே வந்து அது தப்பு, அப்படி அடித்தா உடலுக்கும் கேடு, பணத்துக்கும் கேடு, குடும்பம் அம்பா போயிடும் அப்படி இப்படின்னு நிறைய பேருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய மனுஷன் நொந்து போய் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சூழ்நிலையில் கதிரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆள் ஃபோன் அடிக்கார். கதிர் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் உணவு டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா ஒயின் ஷாப்பில் சரக்கு அடித்து மட்டையாகி கிடக்காரு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவா, வாய்ப்பே இருக்காது, எங்கள் அப்பா சரக்கு அடிக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. சரக்கு அடிக்க மாட்டாரா, அப்போ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. இதை பார்த்தோன்னு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாம் அப்பா வந்து ஒயின் ஷாப்பில் சரக்கு அடித்து மட்டையாகிறாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வருது அப்படிங்கிறாங்க. டேய் எந்த ஒயின் ஷாப்டா அப்படிங்கிறாங்க. நீ அதுக்கு அதிர்ச்சி அடையாமல் இதுக்கு எங்கன்னு கேட்குற அப்படிங்கிறாங்க. டேய் காலையில் மச்சான் ஒரு ஆள் பார சொல்லி பைக்கில் ஏறி போனாடா, காலையிலேருந்து இப்போ வரைக்கும் காணலை, தேடி அலைகிறோம், நீ சண்டையை முடிச்சுட்டு வழக்கம் போல் வேலைக்கு போயிட்ட, ஆனால் மச்சான் வந்து போனவர் ஆளை காணலடா, தேடி அலைஞ்சும் சுவிட்ச் ஆஃப்னு வந்தோன்னு தானே முடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ ஃபோன் அடிச்சிட்ட கரெக்டாக அப்படிங்கிறாங்க. நானும் வரேன், நீங்கள் அந்த பார்லருக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. போகிறாங்க. பாண்டியன் அப்படி போதையில் மட்டையே கிடக்குதுங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க, அண்ணாச்சி பையில் நிறைய காசு இருந்துச்சு, வரவங்க போகிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது போக புது குடிகாரராக இருப்பார் போல இவர்,
கொஞ்சம் தான் குடித்தாரு மட்டையாயிட்டார் அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பா குடிக்க மாட்டார், ஏதோ கோவத்தில் எங்கள் மேலே கோவத்தில் வந்து குடிச்சிட்டாரு கவலையில் அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தூக்கி வச்சு கூட்டி போகிறாங்க. மாமா ஒரு ஆட்டோ பிடி மாமா அப்படிங்கிறாங்க. ஆட்டோ பிடிக்கிறாங்க. ஆட்டோவில் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனோன்னா ரொம்ப தள்ளாடி போகிறாங்க. இதை பார்த்த சக்திவேல் இவ்வளோ நாளும் பெரிய மயிர் மாதிரி பேசுவான், பெரிய இவன் மாதிரி பேசுவான். இவன் வந்து இப்போ வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு வரான். சரக்கு அடித்தவங்களாம் பெரிய அளவில் புத்திமதி சொல்லுவார் துரை. இப்போ என்னன்னாக்கா பெரிய ஆள் மாதிரி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஆனால் ஏற்று வீட்டுக்காரன் ரொம்ப யோக்கியம் அப்படி இப்படின்னு நம்ம அம்மா பேசுவாங்களே, 1 நம்பர் குடிகாரம்னே குடித்து லம்பிக்கிட்டு வரான் ஆட்டோவில், அவன் மாமன் கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்துவேலுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. பாண்டியன் குடிக்க மாட்டானே அப்படிங்கிறாங்க. குடிச்சிருக்காமனே, அந்த ஃபோட்டோ நீ நம்ப மாட்டான்னு சொல்லி தான் சின்ன வீடியோ எடுத்துருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா முத்துவேல் சிரிக்கார். மச்சான் நீங்களும் இப்படி ஆகிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன ஆகிட்டேனா அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் தான் வரமுறை இல்லாமல் பேசுவார், அவர் வீடியோ எடுத்து வராரு, நீங்கள் இதை பார்ப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் இருக்கவங்க தான் கெட்டவங்க, அந்த வீட்டில் இருக்கவங்க நல்லவங்கன்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கீங்களே, அவன் எப்படி இருக்கான் பாரு, வீட்டில் உள்ள வாழ வந்த பிள்ளைகளை டியூஷன் எடுத்து அந்த சாப்பாடு அதில் சாப்பிடுதான், அதுக்கு அவங்களுக்கு நகையை பூரா எடுத்து வர சொல்லுதான். இப்போ அவங்க உழைக்க இவங்க குடிக்க வேலையும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்படிலாம் அவங்க பாண்டியனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற, பாண்டியனை கிழிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டு வாசலில் போய் பார்க்குறாங்க. பாண்டியன் ரொம்பவே சவுண்டு விட்டுட்ருக்காரு. அப்போ சொல்லுது எல்லாமே நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க. பழனி என்னாச்சு, பாண்டியனா குடிக்க மாட்டாங்களே, என்ன அங்கே குடித்த மாதிரி சவுண்டு கேட்கு அப்படிங்கிறாங்க. மச்சான் குடிச்சிருக்காரு, வீட்டில் யாருமே வந்து தன்னோட உள்ளதை சொல்ல மாட்டேங்காங்க. இந்த வீட்டில் நான் ஒரு டம்மி பீஸாக தான் இருக்கேன், நீ யாருமே ஒரு தகப்பனாவோ ஒரு மாமனாவோ புருஷனாவோ யாருமே மதிக்கலை, எந்த கேரக்டரும் வாழாத நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறக்கடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுறாரு அவர், இவ்வளோ நல்லா தானே இருந்தார் அப்படிங்கிறாங்க. நல்லா தான் இருந்தார், மனம் வந்து இப்படி செஞ்சுருக்காரு, சேர்க்க சரியில்லை அப்படிங்கிறாங்க. சரி சரி தலையில் தண்ணி ஊற்றி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, சக்திவேல் இருக்காங்க. யாருக்கு ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல எங்கள் அக்காவுக்கு அடித்தேன் அப்படிங்கிறாங்க. கொண்டாட அவன் ஃபோனில் ஒரு ஃபோன் அடிச்சு தரேன் அப்படிங்கிறாங்க. யாருக்கு பேச போறியே அப்படின்னு கேட்குறாங்க மாதிரி சக்திவேல்கிட்ட. உங்கள் அக்காட்ட தான் பேச போகிறேன் கொண்டா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை எங்கள் அக்கா வந்து தூங்க போகிறேன்னு சொல்கிறான் அப்படி. இவ்வளோ நேரத்துக்குமே உங்கள் அக்கா தூங்குறாளோ, கொண்டா நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஏய் ஃபோனை கொண்டாண்ணா, ஃபோனை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கி பார்க்குறாங்க. இங்கே பழனிக்கு ஃபோன் போயிருக்கு. யார் அந்த ஒற்றனுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி நீ கேட்க, இது வீடாக வேற என்னம்மா, அண்ணி என்னன்னா நகையை கலத்தி கொடுக்காங்க, நீ என்னன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி கேட்க, என்ன தாண்டி நினச்சிட்ருக்க, உன் பொண்ணுக்கு கல்யாணம் முடியணுமா முடிய வேண்டாமா, அந்த வீட்டுக்காரன் ஒவ்வொரு பொண்ணாக நம்ம பையனுக்கு கிடைக்க விடாமல் கெடுத்துக்கிட்டு இருக்கான், இது புரியாமல் நீ அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குன்னு கேட்டு நடக்க, அவன் குடித்தா என்ன குடிக்கட்ட உனக்கு என்ன நம்மளுக்கு என்ன, அவன் குடித்து சீரழிஞ்சு போகிறான்னா சந்தோஷப்பட வேண்டிய குடும்பம் நம்ம தான். ஏன்னா நம்ம குடும்பத்தை பரம்பரை அசிங்கப்படுத்தி 2 தலைமுறையும் அவன் தான் என்ன. அதனால் நீ நினச்சி சந்தோஷப்படுவியா, நீ கவலைப்பட்டு ஃபோன் அடித்து பேசிக்கிட்டு இருக்க, இது நல்ல பழக்கமே இல்லையே. இனிமேல் போட்டு பழனிக்கே அதுக்கோ ஃபோன் அடித்து அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குன்னு கேட்டால் பிச்சுதுவேன். அதுபோக அவன் இந்த வீட்டு பக்கத்தில் காலை வச்சான், உனக்கும் அம்மாவுக்கும் வசமாக பூசை விழுந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எல்லாரையுமே பூசை கொடுங்க, அதெல்லாம் திருத்தவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி போயிடுறாங்க. நீங்கள் திருந்துங்கடி, முதல்ல திருந்தினா தான் அந்த குடும்பம் விளங்கும், இல்லைன்னா விளங்காது. நீ வந்து முதல்ல கரெக்டாக இப்போ மாப்பிள்ளை வீட்டு நம்ம வீட்டில் இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் உனக்கு அக்கறை கிடையாது. அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தான் பேசிகிட்டு இருக்கேன். குமாருக்கு எப்போ கல்யாணம் ஏது கல்யாணம் என்கிட்ட கேட்டிருக்கேடி ஒரு வார்த்தை அப்படிங்கிறாங்க. ஏங்க அதை கேட்குறது மாதிரி யார் வச்சா, அவனும் நடந்துக்கிறது கிடையாது, நீங்கள் நடந்துக்கிறது கிடையாது. அவன் வம்புத்து ஊர் பூரா வம்புழுத்து தலைதான், நீங்கள் எதிர்த்து வீட்டில் வம்புழுத்து தலைவியே, இதான் நடக்கு, வேறு என்ன நடக்கு, இதில் ஒரு கல்யாணம் அவனுக்கு ஒரு கேடா அப்படிங்கிறாங்க. அப்போ அவனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. கல்யாணம் முடிக்க தான் செய்யணுங்க, வார பிள்ளைங்க இதே மாதிரி எங்களே மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா, எங்கள் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த அக்கா வந்து வரும்போது எவ்வளோ பெரிய வசதி வீட்டிலேருந்து வந்துச்சு, வடுவக்கா. அடுத்தாப்புல நானாவது ஓரளவு பரவாயில்லாமல் வீட்டிலேருந்து வந்தேன், யாரும் ஒன்றும் உங்களுக்கும் குறைஞ்சாலும் கிடையாதுங்களேங்க, நீங்கள் ரொம்ப பண்ணுதீங்க. இதே மாதிரி அந்த பிள்ளையும் நல்ல ஒரு வசதியான வீட்டில் ஒரு பிள்ளையை கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு பட்டு பிள்ளையை அந்த பிள்ளையும் கஷ்டப்படுத்தும் போது எங்களுக்கும் தாங்க வேதனையாக இருக்கும். அவன் நாங்கள் 3 பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அவன் 4வது வேறு எங்கிட்ட வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. என் மருமக ஒன்று உங்களை மாதிரி இப்படி வந்து ஏற்று வீட்டுக்கு ஆறுதலாக இருக்க மாட்டான், நாங்கள் என்ன சொல்லுதோமோ அதான் செய்வான். ஏற்று வீட்டுக்காரங்க பகையாளினா பகையாளியுமே நடந்துப்பான், உங்களை மாதிரி உறவு கொண்டாட மாட்டாங்க.
அந்த கோமதி போனாலும் எவ்வளோ அசிங்கப்பட்டோம், வேதனைப்பட்டோம். அதை மறந்துட்டு இந்த 2வது கொடுக்காளி போனான். அப்படி ஓடினாலும் பெரியவன் அவன் பெருசாக வச்சுக்கிட்டான். டியூஷனுக்கு அனுப்பி அந்த பிள்ளை நகையில் சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அது அந்தளவுக்கு இருக்குது. அந்த இதில் அந்த புத்தியே அது அப்படி இருக்குது. கொடுக்காளியில் அப்படி தான் இருக்குங்க. ஆனால் உங்களுக்குமா அறிவில்லை. நம்ம வீட்டு சொத்தை பூராயும் நம்ம வீட்டு பொருள் பூராயும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம வீட்டில் வேலை பார்த்தவன் ஒருத்தன், அவன் நம்ம எதிர்த்தாப்புல இடத்த வாங்கி உட்காந்துக்கிட்டு இருமுதான் முருமுதான், நம்மளை ஒரு மாதிரி பேசுதான், குறைச்சி பேசுதான். இது உங்களுக்கு நியாயப்படி உங்களுக்கு சுருத்து வேணும். நாங்களாவது 4 இடம் போயிட்டு வரோம். வரும்போதே பார்க்கும்போதே அவ்வளோ கடுப்பாக இருக்க, எதிர்த்தாப்புல நீங்கள் எப்பவும் பார்க்குறீங்க, அவன் மேலே கடுப்பில் இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் அவங்ககிட்ட உறவு கொண்டாடுதீங்க. இதெல்லாம் வந்து சரியே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். குமார் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து கூப்பிட்றேன். என்னடா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் மாடிக்கு வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. மாடிக்கு போகிறாங்க. எப்பா அப்படிங்கிறேன். என்ன அப்படிங்கிறாங்க. நகை எல்லாமே தங்க நகை தானா அப்படிங்கிறாங்க. டேய், அண்ணி வீட்டில் வந்து ரொம்ப வசதிடா. அவங்க வந்து முன்னாள் ஜமீன் மாதிரி. அவங்க அப்பாவுக்கெலாம் ஏகப்பட்ட சொத்து. என் அண்ணன் இப்போலாம் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இடையில ரொம்ப ஒன்றத்துக்கலாமல் ஆகிட்டார். அவங்க பயங்கரமான ஆட்கள், ஜமீன் ஆட்கள். அவங்களாம் நகைலாம் ரொம்ப விலை மதிப்புள்ளது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இதை பார்த்தா தங்கம் மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறாங்க. டேய், தங்கம் வைரத்தை சேர்த்து இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்கப்பா. இதை பாருங்கப்பா, இதை பார்க்க தங்கம் வைரம் மாதிரியாப்பா தெரியுது. கருத்து போயிருக்குப்பா, கவரிங் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய், கவரிங்காக இருக்க வாய்ப்பு இல்லைடா. ஏன்னா அந்த நகை வந்து பழைய நகையாக இருக்கும். அண்ணி வீடு எவ்வளோ பாரம்பரிய வீடு. மச்சான் நான் பார்த்தல, நம்ம ஒரு வார்த்தை கேட்டதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகி போனார். அவங்களுக்கு பணம்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. அண்ணி சொல்லையிலே எனக்கு இதாக இருந்துச்சு, அதை எப்படி அண்ணன் வந்து நகை வாங்குவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணி எல்லோரும் சேர்ந்து ஏன் வந்து ஆமான்ட்டாங்க. எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதனால தான் அவரை கூப்பிட்டு வந்து நிரூபித்தேன். இது வந்து தங்க நகை தான் விடு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இது தங்க மாதிரி தெரில அப்படிங்க. என்னடா சொல்கிறேன் அப்படி. ஆமாண்ணாப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச ஆசாரி இருந்தால் வர சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதான் நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க. ஆசாரி வர்றாரு. வந்தோடனே எங்கள் ஆசாரி வந்துருக்காங்க. ஆசாரி எதுக்கு வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அண்ணி நகை தங்க மாதிரி தெரில அப்படிங்கிறேன். ஏங்க உங்களுக்கு என்ன கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாங்க. என்னடா தங்க நகை தான் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, அதை பார்க்க தங்க நகை மாதிரி தெரிலன்னு சொல்லி குமார் சொல்லுதான். நான் பழைய நகைன்னு சொல்லுதேன். அவன் ஒரு மார்க்குங்க, ஏன் செக் பண்ணிடுவோம் நம்ம முன்னாடியே அப்படிங்கிறாங்க. உடனே ஆசாரி அந்த நகையை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒரு தெரியுது. என்ன சரி அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறேன். அண்ணாச்சி இது கவரிங் தான் அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. கவரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, இது வந்து அக்கா நகை கிடையாது, குமார் வேறு நகையை கட்டுதான் அப்படிங்கிறாங்க. அந்த கவரில் இந்த நகை தான் இருந்துச்சு, வேறு நகை இல்லை அப்படிங்கிறாங்க. வேறு நகை இல்லையா அப்படிங்கிறாங்க. முத்துவேல் சொல்கிறாரு. டேய், இது என் முன்னாடி நகை இல்லைடா அப்படிங்கிறாங்க. அண்ணே பார்த்தியாண்ணே எவ்வளோ தில்லாலங்கடி வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம நகையை தருத மாதிரி தந்துட்டு அதை கவரிங்காக தந்துருக்கான். இவ்வளோ தில்லாலங்கடி வேலை பார்க்க. ஆனால் இவங்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னோட சும்மி விடக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியா, கேட்டுக்கிட்ட பாண்டியா வெளியே வாடா அப்படிங்கிறாங்க. அவர் ஃபுல் போதையில் இருக்க. என்னடா சீனு உனக்கு அப்படிங்கிறாங்க. டேய் குடிக்கிற பிள்ளை வெளியே வாடா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவை மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. கதிர், என்னடா மரியாதை உங்களுக்கு, கவரி நகையை தந்து ஏமாற்ற பார்க்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரோடு எரியுதாங்க. இது எரியுதை பார்த்தோன்னே இது தங்கமேல் கவர்லாம் மாற்றி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா இது மாறிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன மாறிட்டா, தங்க நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கவரி நகை கொடுப்பீங்க, அதை நாங்கள் வாங்கி கொண்டு பீரோவில் வைக்கணுன்னா எங்களை பார்க்க இழிச்சவே மாதிரி தெரியுதோ. இப்போ நான் போலீஸ் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. போலீஸ் நேராக வந்துடுறாங்க. வந்து என்ன சார் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் வீட்டு நகையை இவங்க வந்து தங்க நகையை எங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுபோக தங்க நகையை கேட்டோம்னா அவங்க கவரி நகையை கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இது சம்மந்தமாக போலீஸ் ஸ்டேஷன் விசாரிப்போம். பாண்டியன் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க அப்படிங்கும்போது பாண்டியன் ஃபுல் போதையாக இருக்கார். பாண்டியன் காலையில் ஸ்டேஷனுக்கு வாங்க, நீங்களும் காலையில் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு தண்ணியை ஊற்றி கூட போடுறாங்க. பாண்டியனுக்கு தெளிஞ்சிருது. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க இப்படி குடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. யாருமே என்கிட்ட உள்ளதை சொல்லுது கிடையாது. என் கவலைக்கு நான் என்ன செய்வேன், குடிக்க தான் செய்ய முடியும். குடிச்சிட்டேன், என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, ஸ்டேஷனுக்கு போகணுங்க காலைல அப்படிங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. நடந்ததில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நகை பார்சல் வந்து மாறிட்டு அவங்க கவரிங் நகைன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து தங்கமயில் நகைங்க, அண்ணி நகை வேறு பார்சல் இருந்துச்சு, நம்ம மாற்றி எடுத்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி தங்கமயில் நகையை கவரிங் நகைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க கவரிங்னு சொல்கிறாங்க, அந்த நகையை வேறு போலீஸ் எடுத்து போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷன் போகிறாங்க. சார் வணக்கம் அப்படிங்கிற. பாண்டியன் பயங்கர போதையில் இருந்தீங்களே அப்படிங்கிறாங்க. சார் இப்போ தெரிஞ்சுட்டு சார், வீட்டில் உள்ள கோவத்தில் அடிச்சுட்டு நான் தண்ணியே அடிக்க மாட்டேன் சார். உங்களை தான் தெரியுமா பாண்டியன், இன்றைக்கி வித்தியாசமாக இருந்தோன்னு தான் வந்துட்டேன்.
சார் இந்த நகை என்ன நகை அப்படிங்கிறாங்க. கவரிங்ன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நகையை கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்த உடனே தான் தெரியுது தங்கம் வேலு போட்ட நகை தான் இது கவரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சார் லாக்கரில் எல்லா நகையும் இருந்துச்சு, இது என் மூத்த மருமகளுடைய நகை, அந்த நகை கவரிங்காக இருக்கும் போல் அப்படிங்கிறாங்க. அவங்க கவரிங் போட்டால் கட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அவங்க கல்யாணத்தோட 80 பவுன் நகை போடுதான்னு சொல்லிட்டு போட்டாங்க, அவங்களே நாங்கள் கேட்கல. ஆனால் இந்த நகை தான் மாற்றி கொடுத்துட்டாங்க போல், இது கவரிங்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட நகை வந்து இதில் இருக்குது, இங்கே லாக்கரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் மூத்த மருமகள் பிரச்சனையை பிறகு பார்த்துக்கிடுங்க, அவங்களுக்கு நகை தானே குறி. நீங்கள் காலையிலே போய் அந்த பேங்க் லாக்கரில் அவங்க நகையை எட்டு வந்துடுங்க, நான் அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்து பெட்டிஷன் க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணின்னு எதுவும் நினைக்காதீங்க, எங்கள் வீட்டுக்கு கூட உங்கள் மளிகை கடையிலேருந்து தான் ஜாமான் வருது, இதில் என்கிட்ட எதுவும் வருத்தப்பட்டுக்கிடாங்க அப்படிங்கிறாங்க. நான் வருத்தப்படல சார், காலையில் நகையை கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணுறாரு. என்ன பண்ணி ரொம்ப யோசிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, மூத்த மருமக வீட்டில் நல்ல வசதி, அவங்க நகையை போடுது, நான் கேட்காமே 80 பவுன் நகையை போடுதான்னாங்க, ஆனால் கவரிங்னு சொல்லும்போது தான் ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பாண்டியன், இது வேணால் நீங்கள் கொண்டு போங்க, கொண்டு போய்ட்டு ஒரு அசாட்டை செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. கொண்டு போகிறாங்க, ஒரு அசாட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. சார் இது ஃபுல்லாமே கவரிங், ஒன்று கூட தங்கம் கிடையாது, 1 கிராம் கூட கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியனுக்கு சரியான கடுப்பாகுது. நேராக பாக்கியத்துக்கு முன்னாடிக்காங்க, சம்மந்தி வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நாளைக்கு வந்து அவங்க வந்து இங்கே போய்ட்டு சென்னைக்கு போய்ட்டு வராங்க, நீங்களும் வந்தீங்கன்னா வரவேற்றுடலாம், ஒரு ஆரத்தி எடுத்துடலாம்ல, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தானா, சரி சம்மந்தி நான் வந்துடுறேன், என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஹனிமூன் போய்ட்டு வராங்க, நான் வரவேற்க வராமல் எப்படி, நானும் என் வீட்டுக்காரர் வந்துடுறோம், முடிஞ்சால் என் பொண்ணையும் கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு சரியான கடுப்பு. காலையிலே லாக்கரில் போய் நகையை எடுத்துக்கொண்டு ஏற்று வீட்டுக்காரன பிரச்சனையை முடிக்கும். அதுக்கப்புறம் தங்கம் மேலே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த நகை எப்படி மாறிச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் பாண்டியன். இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.